ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸுக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஆளுக்கு கொஞ்ச நாளாக ஒரு ஐஃபோன் வேணும்னு கேட்டுட்டு இருந்து, அவளுக்கு போன பிறந்த நாளைக்கு நான் ஐஃபோன் கிஃப்ட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு இங்கே இருக்குது திங்ஸ், ஐஃபோனும் டெம்பர் கிளாஸ் கேஸ் எல்லாம் இருக்குது. நான் வாங்கியிருக்கேன்னு அவளுக்கு தெரியாது. ரொம்ப நாளாக கேட்டுருந்தா ஐஃபோன் வாங்கணும்னு. எதுக்குன்னா, அதை நான் லாஸ்ட்டு சொல்லி எதுக்கு ஐஃபோன் வேணும்னு, அது ஒரு சப்ப மேட்ரு. நான் இப்போ கொடுப்பேன், அது என்ன ஐஃபோனுன்னு கூட அவளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஐஃபோன் வேணும்னு கேட்டதுக்கு இவ்வளோ ஒரு 2 வருஷம் 1.5 வருஷமாக கேட்டிருப்பேன். அதுக்கு வேண்டியதான் நான் அந்த ஐஃபோனை வாங்கியிருக்கேன். கிச்சனில் சவுண்டு கேட்கும், இருந்து பாத்திரம் அது இதெல்லாம் போட்டு சட்டியும் பெட்டியும் போட்டு அடிச்சிட்ருக்கேன். இப்போ வேலையை முடிச்சுட்டு வந்தா உள்ளே வரும்போது வந்து அப்படியே உள்ளே வந்து கொஞ்சம் அப்படி ஆகணும்னு நம்ம வாங்கின ஐஃபோனை கொடுத்துருவோம். ரியாக்ஷன் என்னென்னு பார்ப்போம். இது எதுக்கு இந்த ஐஃபோனை வாங்கினேன், எதுக்கு அதை வாங்கலைன்னு கேட்க அளவுக்கு அவளுக்கு தெரியாது. இது என்ன ஐஃபோன் அவளுக்கு தெரியாது. அவள்கிட்ட கெஸ் பண்ண சொல்லணும் இது என்ன ஐஃபோனுன்னு. அதான் இன்றைக்கி அவள் அதை கண்டுபிடிக்கலான்னு பார்க்கணும். என்ன ஐஃபோனுன்னே தெரியாமல் ஐஃபோன் வாங்கிதான்னு கேட்டிருக்கேன். பார்ப்போம், அவள் உள்ளே வரட்டும், பார்ப்போம். அதுதான் நான் கையில் போட்ட புது டேட்டூ எப்படி இருக்குது. நான் தப்பு பண்ணிட்டேன், இந்த பக்கம் அப்படியே போட்டிருக்க உள்ளது. ஆனால் நான் இந்த பக்கம் போட்டிருக்கேன். ஆனால் நல்லா தான் இருக்குது, இன்னும் கிளியர் ஆகலை, எங்கேயும் போட வேண்டியிருக்கு. நான் இதை பற்றி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை பற்றி பார்ப்போம். காலைல ஊற்றியாச்சா, காலைல சுட்டா, இங்கே வரு இப்போ என்ன பண்ண நீ? என்ன ஆச்சுன்னு? என்ன பண்ண? கோப்பி கடைக்கு பாரு, இன்னொரு சாயை போட்டு போ. காலைல எதுவும் ஆச்சா? நீ சாயை போட்டு 3 நாள் கழிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துடுவா. அதெல்லாம் போட்டு காலைல சூடாகுமா? அது எப்போ போட்ட? கழுவிட்டோம் கம்பம் பண்ணி விட்டா. காலைல காஃபியை கலைஞ்சி ஒழுங்கா கழுவிட்டோம். நீ 3 நாள் கழிச்சு கொண்டுருவா, சூடாட்டா இருந்து. டீ ஒன்றும் போடண்டா, இங்கே வா. டீ போட்டியா? இப்போ என்னத்தை தின்னுட்டு இருக்கிய? மாடு மாதிரி உதப்பி கிடக்கு எப்போ பார்த்தாலும். மாடு முட்டையா? காட்டது மக்களே, இதான் மாடு முட்டாய். எங்களுக்கு பயங்கரமான ஃபேவரட் முட்டை. யாராவது ஃபாரின்லேருந்து வரும்போது மேக்ஸிமம் ஏரியாவில் ஆள் மட்டும்தான் வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்துலாம் யாரும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. இது என்னன்னு தெரியாது. க்ரீம் ஃபுட்ஸ், ஆனால் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட்டு. யாருக்குன்னு அது பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, என்னன்னு கண்டுபிடி. என்னைய நான் சர்ப்ரைஸ் பண்ண தர முடியாது. வெளியே அவங்க குடும்பக்கார கத்திட்டு கிடக்கணும். இப்போ யாருன்னு பார்த்துடுவோம். எனக்கு தம்பியும் இல்லை தும்பியும் இல்லை. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னத்தான் இப்படி கேட்க? என்னைக்கு நான் சர்ப்ரைஸ் தந்துட்டேன் உனக்கு? ஏன் உனக்கு ஒன்றும் வாங்கி தந்துடல தம்பி பஸ்? உனக்கு இது வரைக்கும் நான் சர்ப்ரைஸ் ஒன்றும் வாங்கி தந்துடல. பிறந்த நாள் கேக் வெட்டு முன்னாடி ட்ரெஸ் வாங்கி தந்தேனா? கூட்டிட்டு போய் வாங்கி தந்தேன். கோட்டு ஒன்றும் போடல. இங்கே வரு, ஆரஞ்சு ஃபோன் நான் உனக்கு தான். ஏண்டி ஒரு சர்ப்ரைஸ் தரேன் இப்படி இருக்கே? கொட்டைப்பட்டி
அது ஐஃபோன் ரீ, அது இப்படி துறைக்க கொஞ்சமாவது சர்ப்ரைஸ் ஆகிய மாதிரி நடிடி. பாதி ஆப்பிள், அது கடிச்ச ஆப்பிள், அதனால பாதி ஆப்பிள் இருக்காது. செகண்ட் ஹேண்ட் ஒன்றும் இல்லை, புதுசு. நான் கைப்பட்டது. குயிக் வச்சா இங்கேதா எப்படி இருக்கு? நீ இவ்வளோ நாள் கேட்டடி ஐஃபோன் வேணும்னு. செகண்ட் ஹேண்ட் வாங்கினா அது ஐஃபோன் இல்லையா? சிவி அது போச்சு. அப்போ இதை பேக் பண்ணுற அப்படியே. இதை பேக் பண்ணு. உனக்கு இது வேண்டாம்ல, வை. அதையும் உள்ள வை. அது சரி. மக்களே, இது என்ன ஃபோனை நீ கண்டுபிடிக்கணும். நான் ப்ரோ மேக்ஸ் வச்சுருக்கேன், இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன். இது என்ன ஃபோனு நான் அவளுக்கு தெரியணும். இது என்ன ஃபோன் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்ன ஃபோன் கண்டுபிடி. ஐஃபோனில் என்ன மாடல்? நீ இவ்வளோ நாள் ஐஃபோன் வேணும்னு கேட்டுட்டு இருந்த. அது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஃபோன். இது என்ன ஃபோனு நீ கண்டுபிடி. ஐஃபோனில் 30 இன்னும் ரிலீஸ் ஆகவே இல்லை. எங்கே கிடக்கு? மற்றபடி இதை பார்த்தா உனக்கு என்ன ஃபோன்னே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் உனக்கு ஐஃபோன் வேணும். இல்லை, முதல்ல உனக்கு ஐஃபோன் எதுக்கு அதை சொல்லு. அதுக்கு ஒருக்கா உனக்கு ஐஃபோனு ப்ரோ மேக்ஸ் வேணும். நான் வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோ எடுப்பேன். நான் அதை வச்சுட்டு தான் நான் இதை வாங்கினேன். அதை நீ அப்போ கொடுக்கணும். இங்கே விட்டு இதை ஆன் பண்ணு. இது எப்படி இருக்கு? ஃபெராரி கேஸ். இது எப்படி இருக்கு? அதில் டெம்பர் கிளாஸ் இருக்கு, உடச்சிடாத. அங்கே டெம்பர் கிளாஸ். இதை நான் 2ஆள் விட்டலாம். என்னடி சும்மா ஓசியில் வந்த மாதிரி தூக்கி எறிய? ஆமாம், ஓ தூக்கி எறியவும் செய்வோம், அழுக்கும் ஆகுமா? இது இலக்கு. இது என்ன ஃபோன் சொல்லு. நான் வச்சிருக்கேன். இது என்ன ஃபோன் சொல்லு. இல்லை, 44 இல்லை. என்ன நான் வச்சிருக்கேன் என்ன ஃபோன்? இந்த ப்ரோ மேக்ஸ். அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லு. அதுக்கு நீ அதே வச்சுக்க, அது புதுசு. நீ அதை யூஸ் பண்ணா மதி. இங்கே தான் என்ன ஃபேஸ் ஐடி செட் பண்ணு. கைஸ், ஃபேஸ் ஐடி செட் பண்ணு. கீழே தாத்து வச்சு மண்டையை கறக்கு, ஃபுல்லாக தலையை சுற்று. இப்படி பண்ணு, அப்போ தான் ஃபேஸ் ஐடி ஃபுல்லாக ஃபேஸை கவர் ஆகும். கண்டினியூ கொடு. ஃபேஸ் ஐடி செட் பண்ணியா? கண்டினியூ பண்ணு. தலையை சுத்தம் அப்படி சைடு தலையை ஃபுல்லாக எப்படி பண்ணு, ஒரு ரவுண்டு சுற்று. ஸ்லோவாக பண்ணு. பைத்தியம், ஸ்லோவாக பண்ணு, ஃபுல்லாக சுற்று. இதை பார்க்கட்டு. ஆமாம், ஃபஸ்ட்டு ஒன் ஐஃபோனை கீழே போட்டது நான் தான். ஒரு வழியாக ஐஃபோனை ஃபுல்லாக செட்டப் எல்லாம் பண்ணியாச்சு. பயங்கரமாக இருக்குது. இந்த சைஸில் உள்ள சின்ன ஃபோனெல்லாம் யூஸ் பண்ணும்போது தான் ஒரு குட்டியாக பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் இப்படி இருக்குது. அதுவும் க்யூட்டாக கையில் ஹேண்டியாக. அதெல்லாம் தர முடியாது. இப்படி
சூப்பரா இருக்கு. ஹைல கேண்ட்லி ஒன்லி ஒன்றும் இல்லை. நீ அப்போ எனக்கு 16 ப்ரோ வாங்கிதான், நீ இதை ப்ரோ மேக்ஸ் நீ எடுத்துக்க. கையில பார்த்தா இது ஒன்று வேணுமா வேண்டாமா? அந்த சூப்பரா ஹேண்ட்லிங் இருக்கு. அப்ப நீ வச்சு எனக்கு ஐஃபோனில் பிடிச்ச கலரு இந்த ஒயிட்டு. அப்ப எனக்கு பிடிச்சது நான் 14 வச்சிருக்கும்போ அந்த ப்ளூ கலர், இந்த 13 14ல இந்த ப்ளூ கலர் எனக்கு சுத்தமாக பிடிக்காத கலர். அப்புறம் 16 ப்ளஸ் க்ரீன் கலர் டீல், அது ஓகே, பார்க்க எனக்கு பிடிச்சிருக்கு. 16 ப்ரோ மேக்ஸில் வந்து டெசர்ட் டைட்டானியம், இதுவும் எனக்கு ஸ்டார்டிங் பிடிக்கல, ஆனால் பார்க்க பிடிச்சிருக்கு, அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒயிட் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், பிளாக்கு கூட பிடிக்காது. ஐஃபோன்னாலே இந்த ஒயிட்டு தான் ஒரு சரியான கலர். அப்படியே வெயிட் அப்படி ஃபர்ஸ்ட் ஒண்ணா போட்டோ எடுப்போம். ஃபர்ஸ்ட் ஒண்ணா எடுத்தாச்சு. ஒண்ணு எடுத்தாச்சு. 3xல ஜூம் பண்ணி வீடியோ ஃபர்ஸ்ட் ஒண்ணா எடுத்தாச்சுடி. நான் கோட் என்ன கலர்? டெசர்ட் டைட்டானியம். உனக்கு ஒயிட் தட்டி விடியா? எனக்கு அதுதான். ஏன்னா பின்னாடி 3 கேமரா வச்சு கையில பத்தல, இங்க பேர் இப்படி உரிய விழுது, அது எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. அப்போ இதுல பின்னாடி இன்னொரு கேமரா ஒட்டி எடுத்துடுவோம். ஒட்டிடல, அதான் பின்னாடி இன்னொரு கேமரா ஒட்டி. உனக்கு நீ வச்சிருக்கிறது இதை நாங்க வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு அழகா இருக்கும், ஹேண்டியா இருக்கும், மூட்டா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஐபோன் 12 mini எடுக்கும்போது செல்லியதுகளே உனக்கு அழகா இருக்கும். சரி, இதை வச்சுட்டு அழகுச்சுன்னா நான் ஃபர்ஸ்ட் ஐபோன் 12 mini வாங்கும்போது ஒயிட் தானே வாங்கினேன். உனக்கு ஐபோன் ஃபர்ஸ்ட் 10R வாங்கும்போது ஒயிட் கலர் தானே வாங்கினேன். சரி, அப்போ நீ போ, அதில் வந்துட முடியாது. ஏன்னா அதில் வந்துட முடியாது. நானே கண் வச்சுருக்கேன். இந்த ஒயிட் எப்படி எவ்வளோ அழகான ஒரு படைப்பு. இங்கே பாரு, இதே ஒயிட், எது ஒயிட்டுன்னு பார்த்தா எது ஒயிட்டாக இருக்கு சொல்லி. அதே எது ஒயிட் இருக்கு அதிகமாக ஒயிட்டு, இதுதான் ஒயிட். இப்படி செனப் பண்ணி மாதிரி இருந்துட்டு பாயசம். இது எங்கே இருந்தோம் அந்த பாயசம்? முதல்ல இது என்ன விஷயம் தெரியுமா? ஐஃபோன் வாங்கி வாங்கி கொடுத்து, இது என்ன ஐஃபோனுன்னே அவளுக்கு தெரியாது. இந்த ரிங்டோனுக்கு வேண்டி மட்டும்தான். இப்போ நான் அதையும் கொடுத்துருவேன். இதில் எப்படி அவன் அந்த ஓப்பனிங் ரிங்டோன் செட் பண்ணேன்னு அது அவளுக்கும் தெரியாது. செட் பண்ணு வாங்க முடியாது. வீடியோ ரொம்ப லெந்தாக போகுது, இந்த வீடியோவை முடிப்போம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோக்கு இப்போவே லைக் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. அப்போ அதை நான் அடுத்தடுத்து கசக்குதான். இது வித்தியாசமாக ஒரு பாயசம். அது ஒரு மாதிரி கேரளாவில் உள்ள ஒரு அரி பாயசம், ஒரு கருப்பு கலரில் உள்ள அரிசி. அது என்னமோ ஒரு மலையாள பேர், எனக்கு மறந்து. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு இப்போவே லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இனி அடுத்த ஒரு வீடியோவில் மேக் பண்ணுவோம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி செல்லு நாய. பை பை. பை கைஸ், பார்ப்போம்.